இரட்டை இலை சின்னம் ஒதுக்கீடு விவகாரத்தில் தேர்தல் ஆணையம் முடிவெடுப்பதற்கான காலக்கெடுவை நீட்டிக்க உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. இரட்டை இலை சின்னம் ஒதுக்கீடு விவகாரத்தில் தேர்தல் ஆணையம் முடிவெடுப்பதற்கான காலக்கெடுவை நீட்டிக்க உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. அது குறித்தான நன்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இரட்டை இலை சின்னம் ஒதுக்கீடு விவகாரத்தில் தேர்தல் ஆணையம் முடிவெடுப்பதற்கான காலக்கெடுவை நீட்டிக்க உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி விரிக்க கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி, செய்தி குறித்த விழுப்புரம். வணக்கம். இரட்டை இலை சின்ன விவகாரம் தொடர்பாக அளித்த புகார் மீது முடிவெடுப்பதற்காக மேலும் 8 வார கால அவகாசம் வழங்க வேண்டும் என்று கோரி திண்டுக்கல்லைச் சேர்ந்த புகார்தாரர் சூரியமூர்த்தி என்பவர் தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்து தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. அதிமுக தொடர்பாக நிலுவையில் உள்ள உரிமையியல் வழக்குகள் முடிவுக்கு வரும் வரை அதிமுகவிற்கு இரட்டை இலை சின்னம் ஒதுக்க கூடாது என்று தேர்தல் ஆணையத்திற்கு அளித்த மனுவை பரிசீலிக்க உத்தரவிடக் கோரி திண்டுக்கல்லைச் சேர்ந்த சூரியமூர்த்தி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரின் கருத்துக்களையும் கேட்டு இந்த மனு மீது 4 வாரங்களில் முடிவெடுக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திற்கு கடந்த முறை உத்தரவிட்டிருந்தது. இந்த உத்தரவின் அடிப்படையில் இந்த விவகாரம் தொடர்பாக வருகிற டிசம்பர் 19ஆம் தேதிக்குள் எழுத்துப்பூர்வமான விளக்கத்தை அளிக்கும்படி, டிசம்பர் 23ஆம் தேதி டெல்லி தலைமை தேர்தல் ஆணையத்திற்கு நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்கும்படி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் புகார்தாரர் சூரியமூர்த்தி ஆகியோருக்கு தலைமை தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியிருந்தது. இந்த நிலையில்தான் இந்த விவகாரம் தொடர்பாக கடந்த மார்ச் மாதம் எடப்பாடி பழனிசாமி தாக்கல் செய்த பதில் தனக்கு வழங்கப்படாத நிலையில் தனது கருத்துக்களை தெரிவிக்க முடியவில்லை என்பதால் தனது மனுவை பரிசீலித்து முடிவெடுக்க தேர்தல் ஆணையத்திற்கு மேலும் 8 வார கால அவகாசம் வழங்க கோரி சூரியமூர்த்தி தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் புதிய மனு ஒன்று தற்போது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் ஆர் சுப்பிரமணியம் மற்றும் நீதிபதி சி குமரப்பன் அடங்கிய அமர்வு தேர்தல் ஆணையம் 4 வாரத்தில் மனு மீது முடிவெடுக்கும் என தெரிவித்ததாகவும், நீதிமன்றம் எந்த காலக்கெடுவும் தற்போது நிர்ணயிக்கவில்லை என்று கூறி இந்த மனு மீது முடிவெடுக்க கூடுதல் அவகாசம் வழங்க மறுத்து சூரியமூர்த்தியின் இந்த மனுவை தள்ளுபடி செய்து நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். தனலட்சுமி, விரிவான விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.